மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு, இன்னும் சிறிது காலமே நான் உங்களோடு இருப்பேன், சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், சிறிது காலம் என்னை காண்பீர்கள் என தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். சீடர்கள் இதை கேட்டு கலக்கமுறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சபையுரையாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார். விதைப்பெறுவதற்கு ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அழுகைக்கு ஒரு காலம் இருக்கிறது, சிரிப்பிற்கென ஒரு காலம் இருக்கிறது. அதே போல் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நான் தந்தையிடம் செல்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது, மீண்டும் உங்களோடு இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் இந்த சிறிது காலம் என்கிற இந்த வார்த்தை மிக ஆழமானதாக இருக்கிறது. அல்லது இந்த சிறிது காலம் என்கிற அந்த வார்த்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. சிறிது காலம் நான் நல்லவனாக இருந்தேன், சிறிது காலம் நான் நேர்மை உள்ளவனாக இருந்தேன், சிறிது காலம் நான் அநீதி உள்ளவனாக வாழ்ந்தேன், சிறிது காலமுடைய வாழ்வு நேர்மையற்றதாக இருந்தது என இந்த சிறிது காலம் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சிறிது காலம் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், சிறிது காலம் நான் வேலையற்றிருந்தேன், சிறிது காலம் நான் செழிப்பாக இருந்தேன், சிறிது காலம் நான் செழிப்பற்ற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்ற இந்த சில காலம் என்பது நம்மை அடுத்த படிநிலைக்கு எடுத்து செல்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆக இந்த இடைப்பட்ட காலம், அல்லது இயேசு தன்னுடைய சீடர்களோடு இல்லாத துணையாளரை அனுப்பிய அந்த இடைப்பட்ட காலம் தன்னுடைய சீடர்களுக்கு பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆக அந்த சில காலம் எப்படி நமக்கு நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகளை பலவாறு நமக்கு கற்றுத்தருது. எப்படி எனில், மருத்துவமனையில் நாம் தனிமையாக யாரும் நம்மை பார்த்து கொள்ள முடியாத நிலையில் தனியாக ஒரு மனிதன் இருக்கிற பொழுது அதை கற்றுத்தருக்கிற அந்த படிப்பினை, வயிறு நிறைய பசி இருக்கிற பொழுது ஒரு மனிதன் காசு அற்று பணமற்று ஒரு உணவகத்தை கடந்து செல்கிற பொழுது அந்த சிறிது நேரம், அந்த சிறிது காலம் கற்றுத்தருகிற அந்த ஒரு வாழ்க்கை பாடம், இப்படி பல நிலைகளில் நாம் அவதி உறுகிற பொழுதும், இன்னல் உறுகிற பொழுதும், அல்லது நமக்கு உதவி செய்ய யாருமற்று நாம் வாழ்கிற அந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் பலவற்றை நாம் இந்த சிறிது காலம் சிறிது இடைவெளியில் கற்றுக்கொள்கிறோம். ஆக இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த நாளில் சிந்தித்து நினைத்து பார்க்க வேண்டியது, இப்படி இந்த சில காலங்கள் எவைகளாக என்னுடைய வாழ்வில் இருக்கிறது, எந்த சில காலம் எனக்கு வாழ்வியல் மாற்றத்தை கற்றுத்தந்திருக்கிறது, எந்த சில காலம் எனக்கு வாழ்வியல் படிப்பினைகளை கற்றுத்தந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சில காலங்களை தந்திருக்கிறார். அது கற்றுத்தருகிற காலமாக இருக்கிறது, படிப்பினைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இப்போ சில வேளைகளில் நம்முடைய குடும்ப சூழலில் நாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு இருக்கிற பொழுது, வாழ்கிற பொழுது நாம் அவர்களை அதிகமாக உணர்ந்து கொள்வதில்லை. எப்படி நிழலின் அருமை வெயிலில் தெரிகிறதோ அதை போல அவர்கள் இறந்த பிறகு, அவர்களை இழந்த பிறகு நம் மனதில் தோன்றுவது, இன்னும் சிறிது காலம் அவர்கள் இருந்திருக்கலாமே. ஆக இயேசுவுக்கும் இயேசுடைய சீடர்களுக்கும் இருந்த உறவை சீடர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை விட, எப்படி இயேசு இன்னும் சிறிது காலம் இருந்திருக்கலாம், தங்களை வழிநடத்தலாம் என்கிற அந்த சிந்தனையில் தான் அதிகமாக இருந்திருக்கும். எனவே அந்த சிறிது காலங்களில் சீடர்கள் கற்றுக்கொண்ட வாழ்வியல் படிப்பினைகளால் தான் இன்றைக்கு திரு அவை நிலைத்து நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம், எந்த சில காலங்கள் நமக்கு பலனையும் பயனையும் அனுபவத்தையும் தரக்கூடியதாக இருந்ததோ அந்த சில காலங்களுக்காக கடவுளுக்கு நாம் நாள் முழுவதும் நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.